வணக்கம். நம்மளோட சேனலில் தினமணி, தமிழ் ஹிந்து 2 நியூஸ் பேப்பரோட எடிட்டோரியல் ரீடிங் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஆகஸ்ட் 27 எடிட்டோரியல்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கான முக்கியமான எடிட்டோரியல்ஸ் என்னெல்லாம்னா, அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு. அடுத்து, தடை செய்யப்படுகிறதா ஹுரியத், பிரிவினைவாத அமைப்பின் பின்னடைவு அப்படிங்கிற எடிட்டோரியல். அடுத்து, சூது கவ்வும் அப்படிங்கிற ஒரு எடிட்டோரியல். கடைசியாக, என்ன பாவம் செய்தன தனியார் பள்ளிகள் அப்படிங்கிற ஒரு எடிட்டோரியல் இருக்குது. பார்க்கலாம். முதலாவது, சூது கவ்வும். கோவிட்-19 கொள்ளை நோய் தொற்றால் பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் செயல்படாமல் போனதை தொடர்ந்து இணையவழி வகுப்புகள் நடத்த வேண்டிய அவசியம் உருவானது. பள்ளியோ கல்லூரியோ மாணவர்கள் அனைவரிடமும் கணினியோ கைக்கணினியோ அறிதிறன் பேசியோ இருந்தாக வேண்டிய கட்டாயம் அதனால் ஏற்பட்டது. மாணவர்களால் தடைபடாமல் கல்வியை தொடர முடிந்தது என்றாலும் கூட, இன்னொரு புறம் இணைய வழியில் அவர்களுக்கு தேவையில்லாத பலவும் ஆக்கிரமிக்க தொடங்கின. அவற்றில் முக்கியமானது ஆன்லைன் கேம்ஸ் என்று பரவலாக அறியப்படும் இணையவழி விளையாட்டுக்கள். சிறுவர் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் அதிகரித்து வரும் ஆபத்தாக மாறியிருக்கிறது இணையவழி விளையாட்டுக்களின் மீதான அவர்களது போதை. சில விளையாட்டுகளால் தற்கொலைகள் நேர்ந்ததை தொடர்ந்து அவை தடை செய்யப்பட்டன. ஆனால் அபாயகரமான பல புதிய இணைய விளையாட்டுக்கள் இப்போது நுழைந்திருக்கின்றன. 12 வயது நிரம்பியவர்கள் பெற்றோரின் அனுமதியுடன் தான் இணைய விளையாட்டுகளில் பங்கு பெற வேண்டுமென்கிற கண்துடைப்பு அறிவிப்புகள் செய்யப்பட்டாலும் கூட, அந்த விளையாட்டுகள் 4, 5ஆம் வகுப்புகளில் படிக்கும் மாணவர்களால் கூட இரவு பகல் பாராமல் விளையாடப்படுகின்றன என்பதுதான் நிஜ நிலைமை. சில அசம்பாவிதங்கள் ஏற்பட்டதை தொடர்ந்துதான் இந்த பிரச்சனை பொதுவெளியில் கவனம் ஈர்த்திருக்கிறது. போதைக்கு அடிமையானவர்களைப் போல சில குழந்தைகள் இந்த இணையவழி விளையாட்டுகளின் மீது பைத்தியமாக மாறியிருக்கின்றனர். அடித்தடி, கைகலப்பு, துப்பாக்கியால் சுடுதல் உள்ளிட்ட வன்முறை அடிப்படையில் உருவாக்கப்படும் பல இணைய விளையாட்டுகள் நகரம், கிராமம் என்கிற வேறுபாடு இல்லாமல் அனைத்து தரப்பு குழந்தைகள் மத்தியிலும் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றன. பல குடும்பங்களில் பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதத்துக்கும் பிரச்சனைக்கும் இந்த விளையாட்டுக்கள் காரணமாக இருக்கின்றன என்பது காவல்துறையினருக்கும் அரசுக்கும் கூட நன்றாகவே தெரிந்துதான் இருக்கிறது. நாம் எண்ம வழி வாழ்க்கை முறைக்கு மாறிக்கொண்டிருக்கும் வேளையில் அறிதிறன் பேசி கணினி, மடிக்கணினி, கைக்கணினி போன்றவற்றில் அடுத்த தலைமுறையினர் ஈர்ப்பும் ஈடுபாடும் காட்டுவதை வரவேற்க வேண்டும். தங்களது அறிவை வளர்த்து கொள்வதற்கும் கருத்து பரிமாற்றத்துக்கும் ஆக்கப்பூர்வ பொழுதுபோக்குக்கும் இணையம் பயன்படுத்தப்படுவது வரவேற்புக்குரியது. ஆனால் சிறுவர்களையும் இளைஞர்களையும் உளவியல் ரீதியாகவும் உடலியல் ரீதியாகவும் தடம்புரளச் செய்யும் இணையவழி விளையாட்டுக்கள் வரவேற்புக்குரியவை அல்ல. சைபர் சூப்பர் ஹைவே என்று அழைக்கப்படும் இணைய நெடுஞ்சாலையில் காணப்படும் ஆபத்துக்கள் குறித்து சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் புரிதலை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. குழந்தைகளுக்கு சாலை விதிகளை கற்றுக் கொடுப்பது போல இணைய வழியில் பயணிப்பதற்கான விதிமுறைகளையும் உருவாக்கி புரிதலை ஏற்படுத்த வேண்டிய கடமை நமக்கு உண்டு. அதிகம் கல்வி கற்காத பெற்றோர் தங்களது குழந்தைகளின் இணைய பயன்பாட்டை வியந்து பார்க்கிறார்களே தவிர அவர்கள் செல்லும் பாதை சரியானது தானா என்பதை தெரிந்து கொள்வது இல்லை. அதனால் பல குழந்தைகள் பேராபத்தில் சிக்கிவிடுவதை நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். இணையவழி விளையாட்டுக்களையும் அவற்றின் வழிமுறைகளையும் கட்டுப்படுத்தவும் நெறிமுறைப்படுத்தவும் முறையான விதிமுறைகள் இல்லை என்பதால் விபரீதங்களுக்கான வாய்ப்பு அதிகரித்து வருகிறது. பெற்றோரை கொலை செய்வதற்கும் இரவு நேரத்தில் மோட்டார் சைக்கிளில் சாகச விளையாட்டுகளில் ஈடுபடுவதற்கும் இளைஞர்கள் தயாராகிறார்கள் என்பதிலிருந்தே எந்த அளவுக்கு இணைய விளையாட்டுக்கள் அவர்களை உளவியல் ரீதியாக பாதித்திருக்கின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். சிறுவர்களும் இளைஞர்களும் மட்டுமல்ல, அனைத்து தரப்பினரும் இணையவழி விளையாட்டுகளிலும் சூதாட்டத்திலும் ஈடுபடும் நிலைமை காணப்படுகிறது. கடந்த ஆண்டு தமிழக அரசு இணையவழி ரம்மி விளையாட்டை தடை செய்தது. சட்டத்தை நிறைவேற்றும் போது போதுமான காரணங்கள் கூறப்படவில்லை எனவும், முறைப்படுத்தும் உரிய விதிகள் இல்லாமல் இணையவழி விளையாட்டுக்களை ஒட்டுமொத்தமாக தடை செய்ய முடியாது எனவும் கூறி அந்த சட்டத்தை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துவிட்டது. விரைவிலேயே புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டு இணையவழி ரம்மி விளையாட்டு தடை செய்யப்படும் என்று தமிழக சட்டத்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார்.
1960 சூதாட்டத்துக்கும் திறன் அடிப்படையிலான விளையாட்டுகளுக்கும் வேறுபாடு வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்தி இணையவழி சூதாட்டம் பல நிறுவனங்களால் நடத்தப்படுகிறது. ஆண்டுதோறும் ரூபாய் 5000 கோடிக்கும் அதிகமான அளவு பணம் புரளும் துறையாக அது மாறியிருக்கிறது. இணையவழி ரம்மி மட்டுமல்ல, இணையவழியிலான எல்லா விளையாட்டுகளையும் கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் தேசிய அளவில் விதிமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும். பள்ளி குழந்தைகள் இணையவழி விளையாட்டுகளில் நுழைந்து கல்லூரிக்கு செல்லும் போது இணையவழி சூதாட்டத்தில் இணைந்து விடுகின்றனர். வருங்கால சந்ததியினர் குடிகாரர்களாகவும் சூதாடிகளாகவும் ஆகிவிடக்கூடாது. நெக்ஸ்ட் எடிட்டோரியல், அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு தொழிற்கல்வி படிப்புகளில் 7.5% சிறப்பு இடஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்ட முன்வடிவு நடப்பு சட்டமன்ற கூட்டத்தில் ஒருமனதாக நிறைவேறியிருப்பது வரவேற்கத்தக்கது. ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் கடந்த ஜூன் மாதம் நியமிக்கப்பட்ட கமிட்டியின் பரிந்துரையின்படி இந்த சட்ட முன்வடிவு தயாரிக்கப்பட்டுள்ளது. பொறியியல், விவசாயம், மீன்வளம் மற்றும் சட்டம் ஆகிய படிப்புகளுக்கு இந்த இடஒதுக்கீடு பொருந்தும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி இந்த சட்ட முன்வடிவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு அதிமுக ஆட்சியின் போது நீட் தேர்வில் வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு MBBS உள்ளிட்ட மருத்துவ இளநிலை படிப்புகளில் 7.5% இடஒதுக்கீடு அளிப்பதற்கு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டை அதிமுக தொடங்கி வைக்க திமுக அதை இன்னும் விரிவுபடுத்தியிருக்கிறது. அரசியல் கருத்து நிலைகளில் மாறுபட்டு நின்றாலும் இடஒதுக்கீடு சார்ந்து திமுகவும் அதிமுகவும் ஒன்றுக்கொன்று இயைந்து செல்கின்றன என்பதற்கு மேலும் ஒரு எடுத்துக்காட்டு இது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10%க்கு குறையாமல் சிறப்பு இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று நீதிபதி முருகேசன் கமிட்டி பரிந்துரைத்திருந்தாலும் அதைவிடவும் குறைவாகவே இந்த இடஒதுக்கீடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க பரிந்துரைத்த நீதிபதி கலையரசன் தலைமையிலான கமிட்டியும் 10%யையே பரிந்துரைத்திருந்தது. எனினும் திமுக, அதிமுக இரண்டு கட்சிகளுமே 7.5%யையே அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டு அளவாக தீர்மானித்து கொண்டுள்ளன. 3000க்கும் மேற்பட்ட அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் இந்த இடஒதுக்கீட்டால் பயன்பெற முடியாத சூழலும் தொடர்ந்து சுட்டிக்காட்டப்பட்டு வருகிறது. மெட்ரிகுலேஷன், CBSE பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரித்த பிறகு அரசு உதவி பெறும் பள்ளிகளின் நிலையும் அரசு பள்ளிகளின் நிலையைப் போலத்தான் கவலைக்குரியதாக இருந்து வருகிறது. அரசு பள்ளிகள் என்றாலே அது தனியார் பள்ளிகளை காட்டிலும் ஏன் தரம் குறைந்ததாகவோ வசதிகள் குறைந்ததாகவோ இருக்க வேண்டும் என்ற கேள்வியும் எழுகிறது. கரோனா ஏற்படுத்திய கடுமையான பொருளாதார பாதிப்புகளுக்கு பிறகு அரசு பள்ளிகளை நோக்கி வரும் மாணவர்களின் எண்ணிக்கை நடப்பு கல்வியாண்டில் அதிகரித்துள்ளது. எனவே ஆசிரியர் மாணவர் விகிதம் வழக்கத்தை காட்டிலும் அதிகரித்துள்ளது. ஆசிரியர்கள் ஓய்வு பெறும் வயது 60 வரையிலும் நீட்டிக்கப்பட்டிருப்பதால் நடப்பு கல்வியாண்டை சமாளிக்கலாம். ஆனால் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பவும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். போதுமான நிதி ஒதுக்கீட்டுக்கு வாய்ப்பில்லாத நிலையில் பெற்றோர் ஆசிரியர் சங்கங்களை முடுக்கிவிட்டு பள்ளிகளின் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும். நெக்ஸ்ட் எடிட்டோரியல், என்ன பாவம் செய்தன தனியார் பள்ளிகள் அப்படிங்கிற எடிட்டோரியல். ஆசிரியர் யாருன்னா திரு மருதாசல அடிகளார். பார்க்கலாம். நிர்வாகத்துறை, ஆட்சித்துறை, நீதித்துறை ஆகிய 3 துறைகளும் மாறி மாறி வழங்கும் தீர்ப்புகள் மூலமாக தனியார் பள்ளி மாணவர்களிடம் கல்வி கட்டணம் வாங்கக்கூடாது என்று ஒரு புறமும், மற்றொரு புறம் அவர்களிடம் 75% கல்வி கட்டணம்தான் வாங்க வேண்டும் என்றும் தெரிய வருகிறது. அதே நேரத்தில் தனியார் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் குறித்து இம்3 துறையை சார்ந்தவர்களும் எதுவும் பேசாமல் இருந்து வருகிறார்கள். கடந்த 2 ஆண்டுகளாக தனியார் பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களின் நிலை என்ன? அவர்களுக்கு எவ்வாறு ஊதியம் கிடைக்கிறது? அவர்கள் எவ்வாறு தங்களின் வாழ்க்கை தரத்தை பேணிக் கொள்கிறார்கள்? தனியார் பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மட்டுமல்லாது தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களும் தொடர்ந்து தங்களின் உரிமைகளை இழந்து கொண்டே வருகின்றனர். தமிழகத்தில் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதே நிலை இருக்கிறது. தமிழகத்தில் சற்று கூடுதலாக இருக்கின்றது.
இந்திய அரசியலமைப்பு சட்டம் கட்டாயமாக பள்ளிக்கல்வியை அனைவருக்கும் இலவசமாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. ஆனால் மாணவர்களுக்கு அடிப்படை கல்வி இலவசமாக கிடைத்திருக்கிறதா என்பது பற்றி யாரும் கவலை கொள்வது இல்லை. கட்டணத்தை பற்றியும் பள்ளிகளை பற்றியும் தொடர்ந்து இம்மூன்று துறைகளை சார்ந்தவர்களும் அறிவிப்புகளை வெளியிடுகிறார்களே தவிர அனைவருக்கும் இலவச பள்ளிக்கல்வி குறித்து சிந்திப்பதில்லை. தனியார் பள்ளிகள் கொள்ளையடிக்கின்றன என்று பலரும் நினைக்கிறார்கள். உண்மையில் தனியார் பள்ளிகளில் 5 விழுக்காட்டு அளவுடைய பள்ளிகளே பெரும் செல்வந்தர்களால் தோற்றுவிக்கப்பட்டவையாகவும் பெரும் கட்டணங்களை வசூலிப்பவையாகவும் உள்ளன. மீதமுள்ள 95 விழுக்காடு தனியார் பள்ளிகள் மிக சாதாரண பள்ளிகள்தான். அரசு பள்ளிகளில் ஈடுகட்ட முடியாமல் இருக்கக்கூடிய பணிகளை சரி செய்வதற்காகத்தான் தனியார் பள்ளிகள் தோன்றின என்பதை ஆட்சித்துறையோ நிர்வாகமோ சிந்திப்பது இல்லை. இத்தகைய பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச கல்வி கொடுக்கப்படவில்லை. மக்களின் வரிப்பணத்தில் இருந்து மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகள் எதுவும் அவர்களை சென்றடைவதில்லை. பேருந்தில் இலவச பயணம், மதிய நேர சத்துணவு, கல்வி சார்ந்த பொருட்கள் ஆகியவை அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகின்றன. அரசு பள்ளிகளில் பயில்கின்ற மாணவர்கள் யார்? தனியார் பள்ளிகளில் பயில்கின்ற மாணவர்கள் யார்? தனியார் பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்கள் அனைவரும் பெரும் செல்வந்தர்களின் குழந்தைகள் அல்ல. சாதாரண களப்பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் ஆகியோர் தமது குழந்தைகள் தரமான கல்வியை பெற வேண்டும் என்று எண்ணி அவர்களை தனியார் பள்ளிகளில் படிக்க வைக்கின்றனர். ஆனால் அவர்களுக்கு ஏன் இலவசங்கள் மறுக்கப்படுகின்றன என்பது தெரியவில்லை. தற்போது கல்லூரிகளில் இணையவழி வகுப்புகள் நடைபெறுகின்றன. அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு இவ்வகுப்புகளில் கலந்து கொள்ள இலவச சிம் கார்டு அரசு வழங்குகிறது. இதிலும் ஒரு பாகுபாடாக தனியார் கல்லூரி மாணவர்களுக்கு சிம் கார்டு வழங்கப்படாமல் இருப்பது வருத்தத்தை அளிக்கிறது. சிறுபான்மையர் குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்குண்டான கட்டணங்களை 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறைதான் பள்ளிகளுக்கு தருகிறார்கள். ஆனால் கல்லூரியில் பட்டியல் இனத்தவர் மாணவர்களுக்கு கட்டணமே வசூலிக்கக்கூடாது என்று தொடர்ந்து சொல்லி வருகின்றனர். சாதாரண கட்டணங்கள் வசூலிக்கக்கூடிய கல்லூரிகளில்தான் அவர்களை மிகுதியாக சேர்க்கின்றார்கள். அவ்வாறு சாதாரண கல்லூரிகளில் சேரும் இவ்வகை மாணவர்களிடத்தும் கட்டணங்களை வசூலிக்கக்கூடாது. மற்றவர்களிடத்தும் கட்டாயப்படுத்தி கட்டணங்களை வசூலிக்கக்கூடாது. அவ்வாறு வசூலிக்கக்கூடிய கட்டணங்களும் 75 விழுக்காட்டுக்கு மேல் இருக்கக்கூடாது என்றெல்லாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். தனியார் கல்வி நிறுவனங்களை எவ்வாறு நடத்துகிறார்கள்? அடிப்படை ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எவ்வாறு ஊதியம் வழங்குகிறார்கள் என்பவை குறித்து யாரும் சிந்திப்பதில்லை. ஒட்டுமொத்தமாக சுமார் 25,000 கோடி ரூபாய் கல்விக்காக ஒதுக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஏன் இதை அந்த மாணவர்களுக்காக விகிதாச்சார அடிப்படையில் வழங்கிவிடக்கூடாது என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். ஒரு மாணவனுக்கு இவ்வளவு கல்வித்தொகை என்கிற அடிப்படையை கொண்டு வந்துவிட்டால் அந்த மாணவன் எந்த பள்ளியில் படித்தாலும் அந்த தொகையை வழங்க வேண்டும். அம்மாணவனுக்கான கல்வி ஒதுக்கீட்டு தொகையில் ஒரு 10 விழுக்காட்டு தொகை தணிக்கை செய்வதற்காகவும் ஆய்வு செய்வதற்காகவும் நிர்வாகம் செய்வதற்காகவும் கல்வித்துறை எடுத்துக்கொள்ளட்டும். மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் ஒன்றிய அளவிலும் பணிபுரியும் கல்வி அலுவலர்களுக்கு ஊதியம் கொடுப்பது, அவர்களுடைய பணியை பார்ப்பதற்கு 20 விழுக்காடு ஒதுக்கிக் கொள்ளலாம். 10 விழுக்காடு பராமரிப்புக்காக ஒதுக்கலாம். மீதி இருக்கக்கூடிய 60 75 விழுக்காடு முற்றிலும் அந்த மாணவன் செலுத்தக்கூடிய கட்டணம் ஆசிரியர்களுக்கு செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் செயல்படுத்தலாம். ஒரு மாணவனுக்கு இவ்வளவு தொகை என்று அளித்துவிட்டால் அந்த மாணவன் அவனுக்கு விருப்பமாக உள்ள பள்ளியில் சேருவான். அரசு பள்ளியில் படிக்கும் மாணவனுக்குத்தான் மருத்துவ ஒதுக்கீடு, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்குத்தான் இலவசங்கள், அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவனுக்குத்தான் சலுகைகள். ஆனால் இன்று நிறைய பள்ளிகளில் 100க்கு 5 மாணவர்கள் கூட தமிழ் வழியில் படிப்பதில்லை, ஆங்கில வழியிலேயே படிக்கிறார்கள். அரிச்சுவடியில் இருந்து அவன் தாய்மொழியை புறக்கணித்து அயல் மொழியிலேயே படித்து வந்தான் என்று சொன்னால் அவன் தனது மொழிக்காக எதிர்காலத்தில் என்ன செய்வான் என்று சிந்திக்க வேண்டும். மலேசியா, மொரீசியஸ் போன்ற நாடுகளில் உள்ள குழந்தைகள் உள்ளூர் பள்ளிகளுக்குத்தான் செல்வார்கள். மிக பெரிய அலுவலர், சாதாரண தொழிலாளி எல்லா குழந்தைகளும் ஒரே பள்ளியில்தான் படிக்கின்றார்கள். ஒரு ஊரில் உள்ள குழந்தைக்கு அவர்களுடைய ஊரிலேயே கல்வி கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதை அவமானமாக நினைக்கிறார்கள். ஆனால் நம் ஊரில் எத்தனை பேர் அரசு பள்ளியில் நம் குழந்தைகளை சேர்த்திருக்கின்றோம்?
தொடர்ந்து அறிக்கைகளையும் தீர்ப்புகளையும் வழங்கிக் கொண்டே இருக்கின்றோம். இந்த அரசு பள்ளிகளில் ஏன் தரம் இல்லை, ஏன் நம்முடைய குழந்தைகளை அங்கே சேர்க்கவில்லை என்பதை பற்றி அவர்கள் ஒரு நாளாவது சிந்தித்திருக்கிறார்களா? இந்த சிந்தனை வந்தால்தான் அரசு பள்ளிகளும் தரம் உயர்ந்த பள்ளிகளாகும். அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய குறைந்த எண்ணிக்கையிலான மாணவர்களுக்கு மிக அதிகமான தொகையை அரசு செலவு செய்கிறது. ஏன் அதே தொகையை தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவனுக்கு செய்யக்கூடாது என்ற சிந்தனையை நாம் முன்னெடுக்க வேண்டும். அப்பொழுது தனியார் பள்ளியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு ஊதியத்தை நிர்ணயிக்க முடியும். எத்தனை மாணவர்கள் அவர்களிடத்தில் படிக்கின்றார்களோ அதற்கேற்ற தொகை அவர்களுக்கு வரும். ஆசிரியர்களிடத்தில் கல்வி கற்றுத்தர வேண்டும் என்கிற ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கும். அரசு துறையில் இருப்பவர்கள் பெறக்கூடிய ஊதியத்தில் 25ல் 1 பங்கு என்ற அடிப்படையில்தான் 24 மணி நேரமும் கடினமாக உழைப்பை நல்கக்கூடிய தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள் பெறுகின்றனர் என்பது வேதனைக்குரியதாகும். இவர்கள் தீநுண்மி காலத்திலும் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றனர். இப்பொழுது அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இணைய வழியில் பயில வாய்ப்பில்லை என அறிகின்றோம். ஆனால் கிராமப்புற குழந்தைகளுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு தனியார் பள்ளிகள் இணைய வழியில் வகுப்புகளை கொண்டு சேர்க்கின்றன. அத்தகைய உழைப்பை நல்கக்கூடியவர்களுக்கு என்ன ஊதியம் தருகின்றோம், அந்த பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கு என்ன சலுகைகள் தருகின்றோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். கல்விக்கு உண்டான தொகையை தனிப்பட்ட மாணவனுக்கு வழங்க வேண்டும் என்ற சிந்தனையை செயலாக்க வேண்டும். இது சாத்தியமா என்று நினைக்க வேண்டியதில்லை. சிறுபான்மையினருக்கு இவ்வகையில்தான் வழங்குகின்றார்கள். அனைவருக்கும் கல்வி திட்டத்தில் 25 விழுக்காடு குழந்தைகளுக்கான கட்டணம் பள்ளிகளுக்குத்தான் நேரடியாக செல்கிறது. இந்தியாவில் சிறுபான்மை குழந்தைகளுக்கு மட்டும் அனைத்து வகையான கல்விகளும் இலவசமாக கிடைக்கின்றது. பெரும்பான்மை குழந்தைகள்தான் மிகவும் அல்லல்பட்டு கொண்டுள்ளனர். பெரும்பான்மை குழந்தைகளுக்கும் இதுபோல செய்து மாணவர்களுக்கே அவர்களுக்குண்டான கல்வி கட்டணம் சென்று சேரும் வகையில் செய்தல் வேண்டும். அப்போதுதான் ஆசிரியர்களும் அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றுவார்கள். மாணவர்களுக்கும் தரமான கல்வி கிடைக்கும். நெக்ஸ்ட் எடிட்டோரியல், தடை செய்யப்படுகிறதா ஹுரியத்? பிரிவினைவாத அமைப்பின் பின்னடைவு அப்படிங்கிற எடிட்டோரியல் ஆசிரியர் திரு வே. சந்திரமோகன் அவர்கள் எழுதியிருக்காங்க. பார்க்கலாம். காஷ்மீர் மண்ணில் மீண்டும் ஒரு சலனம் நிகழ்வதற்கான சூழல் உருவாகியிருக்கிறது. காஷ்மீரில் நடக்கும் பயங்கரவாத செயல்களின் பின்னே இருக்கும் காரணிகள் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வரும் தேசிய புலனாய்வு முகமை பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஹுரியத் மாநாடு அமைப்பு நிதியுதவி வழங்குவதாக குற்றம் சாட்டி வருகிறது. இதன் நீட்சியாக 2 பிரிவுகளாக செயல்பட்டு வரும் ஹுரியத் அமைப்பு தடை செய்யப்படலாம் என்று வெளியான தகவல்கள் காஷ்மீர் மீது கவனம் குவிய வைத்திருக்கின்றன. அடுத்த ஒரு சைடு ஹெட்டிங், அதிலேயே பின்னணி என்ன? பாகிஸ்தான் மருத்துவக் கல்லூரிகளிலும் பொறியியல் கல்லூரிகளிலும் ஹுரியத் தலைவர்களின் பரிந்துரையின் பேரில் காஷ்மீரை சேர்ந்த மாணவர்களுக்கு இடங்கள் ஒதுக்கப்படுவது உண்டு. பாகிஸ்தான் மருத்துவக் கல்லூரிகளிலும் பொறியியல் கல்லூரிகளிலும் ஹுரியத் தலைவர்களின் பரிந்துரையின் பேரில் காஷ்மீரை சேர்ந்த மாணவர்களுக்கு இடங்கள் ஒதுக்கப்படுவது உண்டு. அதை பயன்படுத்தி காஷ்மீர் மாணவர்களிடம் அதிக அளவில் பணம் பெற்றுக்கொண்டு அக்கல்லூரிகளுக்கு பரிந்துரை கடிதம் அனுப்பி வருவதாக ஹுரியத் தலைவர்கள் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. ஒரு சீட்டுக்கு 10 முதல் 12 லட்சம் ரூபாய் வரை அவர்கள் வசூலிக்கிறார்கள். அதில் பாதி தொகை அவர்களின் சொந்த செலவுக்கு பயன்படுத்தப்படுகிறது. மீதி தொகை லஷ்கர் இ தொய்பா, ஹிஜ்புல் முஜாஹிதீன் போன்ற பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதியுதவியாக வழங்கப்படுகிறது என அடுக்கடுக்காக புகார்கள் எழுந்திருக்கின்றன. அத்துடன் 2016இல் ஹிஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாதி புர்ஹான் வானி கொல்லப்பட்ட பிறகு காஷ்மீரில் கலவரத்தை உருவாக்க ஹுரியத் தலைவர் சையது அலி ஷா கிலானியின் மருமகனான அல்டாஃப் அகமது ஷாவுக்கு மக்கள் ஜனநாயக கட்சியின் இளைஞர் தலைவர் வஹீத் உர் ரஹ்மான் பாரா ரூபாய் 5 கோடி கொடுத்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு உண்டு. 2017இல் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் அல்டாஃப் அகமது ஷா தற்போது அமலாக்கத்துறையின் விசாரணை வளையத்தில் இருக்கிறார். இவற்றின் அடிப்படையில் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம் பிரிவு 3-1 கீழ் ஹுரியத் அமைப்பின் 2 பிரிவுகளும் தடை செய்யப்பட வாய்ப்புள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஹுரியத் அமைப்பில் அங்கம் வகிக்கும் ஜம்மு காஷ்மீர் விடுதலை முன்னணி, அதாவது JKLF மற்றும் ஜமாத் இ இஸ்லாமி ஆகிய அமைப்புகள் 2 ஆண்டுகளுக்கு முன்பே தடை செய்யப்பட்டு விட்டன. அடுத்த ஒரு சைடு ஹெட்டிங், ஹுரியத் உருவான கதை.
ஸ்ரீநகரில் உள்ள புகழ்பெற்ற ஜாமியா மசூதியின் தலைமை பொறுப்பில் இருந்தவரும் பல்வேறு அமைப்புகள் அடங்கிய ஜம்மு காஷ்மீர் அவாமி ஆக்ஷன் கமிட்டி எனும் கூட்டமைப்பின் தலைவருமான முகமது பாருக் ஷா 1990 படுகொலை செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து அவரது மகனான மிர்வாயிஸ் உமர் பாருக் பல்வேறு அமைப்புகளை ஒன்றிணைத்து அனைத்து கட்சி ஹுரியத் மாநாடு அதாவது APHC எனும் அமைப்பை 1993 உருவாக்கினார். கருத்தியல் ரீதியான வேறுபாடுகள் கொண்ட 26 குழுக்கள் அதில் சேர்ந்தன. காஷ்மீர் சுதந்திரமான பிரதேசமாக வேண்டும் என்று கருதுபவர்களும் பாகிஸ்தானுடன் இணைய வேண்டும் என்று கருதுபவர்களும் அந்த அமைப்பில் இருக்கிறார்கள். மொத்தத்தில் இந்திய ஆளுகையின் கீழ் காஷ்மீர் இருக்கக்கூடாது என்பதே ஹுரியத் அமைப்பின் பெரும்பாலான குழுக்களின் நிலைப்பாடு. எனவே பிரிவினைவாத அமைப்பு என்றே ஹுரியத் பொதுவாக அழைக்கப்படுகிறது. ஹுரியத் என்னும் வார்த்தைக்கு சுதந்திரம் என்று அர்த்தம். காஷ்மீரில் கல்வீச்சு முதல் தேர்தல் புறக்கணிப்பு வரை அனைத்தும் பிரிவினைவாத தலைவர்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக குற்றச்சாட்டுகள் உண்டு. அடுத்த சைடு ஹெட்டிங் பிளவுபட்ட அமைப்பு. பொதுவாகவே உமர் பாருக் மிதவாத போக்கு கொண்டவர் என்றும் சையது அலி ஷா கிலானி தீவிரவாத போக்கு கொண்டவர் என்றும் கருதப்படுகிறது. வெவ்வேறு சித்தாந்த பார்வை கொண்டவர்கள் ஹுரியத் என்னும் ஒரே குடையின் கீழ் ஒற்றுமையுடன் செயல்பட்டு வந்தாலும் அவர்களுக்கு இடையில் அவ்வப்போது வெடிக்கும் கருத்து வேறுபாடுகள் பொதுவெளிக்கு வந்துவிடும். அப்படி உருவான கருத்து வேறுபாட்டால் சையது அலி ஷா கிலானி ஹுரியத் அமைப்பிலிருந்து விலகி தெஹ்ரிக்-இ-ஹரியத் ஜம்மு காஷ்மீர் என்னும் பிரிவை தொடங்கினார். அப்போது ஹுரியத் அமைப்பில் நிதி முறைகேடுகள் நடந்ததாக புகார்களை கிளப்பினார். 2020 ஹுரியத்துடனான அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் வெளியேறுவதாக அறிவித்தார். ஹுரியத் அமைப்பின் நிலைப்பாடுகளிலும் அவ்வப்போது மாறுதல்கள் ஏற்பட்டதுண்டு. வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது பிரிவினைவாத தலைவர்கள் டெல்லி சென்று அப்போதைய துணை பிரதமர் அத்வானியை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது டெல்லியில் உள்ள தனது இல்லத்தில் சில ஹுரியத் தலைவர்களுடன் இரகசிய சந்திப்பை நடத்தியிருக்கிறார். 2005 மிர்வாயிஸ் உமர் பாருக், யாசின் மாலிக் ஆகியோர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் முசாபராபாத் வழியாக பாகிஸ்தான் சென்று அங்குள்ள பிரிவினைவாத தலைவர்களையும் பாகிஸ்தான் அதிகாரிகளையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசே ஏற்பாடு செய்திருந்தது. மொத்தத்தில் ஹுரியத் தலைவர்களுக்கு மத்திய அரசு போதிய முக்கியத்துவம் அளித்து வந்தது. காஷ்மீரில் அமைதியை நிலைநாட்ட இது போன்ற உத்திகள் அரசுக்கு தேவையாக இருந்தன என்றே சொல்லலாம். 2017 காஷ்மீரின் அனைத்து தரப்பினரையும் அழைத்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு முடிவெடுத்த போது அதில் பாகிஸ்தானையும் சேர்க்க வேண்டும் என ஹுரியத் அமைப்பு பிடிவாதம் காட்டியது. 370வது சட்டக்கூறு நீக்கப்பட்ட சமயத்தில் காஷ்மீரின் பிற தலைவர்களுடன் மிர்வாயிஸ் உமர் பாருக் உள்ளிட்ட ஹுரியத் தலைவர்களும் வீட்டுச் சிறையில் அடைக்கப்பட்டனர். அதேவேளையில் 370வது சட்டக்கூறு நீக்கப்பட்டது தொடர்பாக ஹுரியத் அமைப்பின் தரப்பில் பெரிய அளவில் எதிர்வினைகள் எழவில்லை என்பதும் கவனிக்கத்தக்கது. அடுத்த சைடு ஹெட்டிங் வாத பிரதிவாதங்கள். காஷ்மீரின் அமைதியை குலைக்கும் வகையில் செயல்படும் அத்தனை அமைப்புகளையும் தடை செய்ய வேண்டும் என்று காஷ்மீர் முன்னாள் துணை முதல்வர் நிர்மல் சிங் கூறியிருக்கிறார். பிரிவினைவாத தலைவர்கள் விஷயத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடுமையான நிலைப்பாட்டை கொண்டிருப்பதும் வெளிப்படை. ஹுரியத் தலைவர்களின் வாரிசுகள் வெளிநாடுகளில் கல்வி பயிலும் அளவுக்கு அவர்களுக்கு பொருளாதார வசதி இருப்பதாகவும் அதன் பின்னணி குறித்து ஆராய வேண்டியது அவசியம் என்றும் பாஜகவினர் வலியுறுத்துகின்றனர். மறுபுறம் கடந்த சில மாதங்களாக காஷ்மீரில் எல்லை தாண்டிய பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்ந்து நடப்பதை பாஜகவின் தோல்விக்கு சாட்சி என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கின்றன. 370வது சட்டக்கூறு திரும்ப பெறப்பட்ட நடவடிக்கைக்கு பின்னர் காஷ்மீர் இளைஞர்கள் பலர் பயங்கரவாத அமைப்புகளில் அதிக அளவில் சேர்ந்து வருவதாகவும் விமர்சிக்கப்படுகிறது. அடுத்த சைடு ஹெட்டிங் இனி என்ன? பாகிஸ்தானுக்கு மட்டுமல்லாமல் சவுதி அரேபியா, மலேசியா, துருக்கி போன்ற நாடுகளுக்கும் உயர்கல்விக்காக மாணவர்களை அனுப்பி வருகிறோம். ஆனால் அதில் ஒளிவு மறைவு ஏதும் இல்லை. பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்குத்தான் உதவி செய்கிறோம் என்று மிர்வாயிஸ் உமர் பாருக் விளக்கம் அளித்திருக்கிறார். ஹுரியத் அமைப்புக்கு தடை விதிக்கப்படலாம் எனும் செய்திகள் பரபரப்பை கிளப்பிய நிலையில் இப்போதைக்கு அப்படியான திட்டம் இல்லை என அரசு தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. எனினும் முன்னெச்சரிக்கையாக கிலானியின் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த தெஹ்ரிக்-இ-ஹுரியத்
பெயர் பலகையை அவரது மகன் அகற்றியிருப்பது இவ்விஷயத்தில் இன்னும் சில நகர்வுகள் நிச்சயம் என்பதையே காட்டுகிறது. அவ்வளோதான் இன்னைக்கான எடிட்டோரியல்ஸ். தேங்க்யூ.